ஜனநாயகன் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பொங்கல். இந்த பொங்கல் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக வந்து அமைஞ்சிடுச்சு. அண்ட் எங்கள் தளபதி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு பேர் இல்லை, பட் ஃபெஸ்டிவல் அவ்வளோதான், எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து அவர் சும்மா இருக்கும்போதே அவருக்கு அவ்வளோ இடைஞ்சல்லாம் இருக்கும். இப்போ அவர் வந்து அடுத்த ஒரு பெரிய பாதைக்கு வந்து போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சகஜம் தான். ஆனால் இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிற ஸ்டேட்லாம் இல்லை. அது நீங்கள் ட்விட்டரில் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, முன்னாடிலாம் ரொம்ப கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது நடக்கிறதான மெர்சலுக்கு அப்புறம்லேருந்தே நமக்கு வந்து அந்த ஒரு இன்டென்சிட்டி, அது இந்த சென்சார் போர்ட்லாம் தாண்டி வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், வெயிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கடைசி படத்தப்போ பிரச்சனை வரலனா தான் இங்கே தப்புன்னு சொல்லுவேன். பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறாங்கல்ல, இந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றாங்களே, அப்போ படத்தோட கான்செப்டோ இல்லை படத்தில் இருக்க ஒரு சீனோ எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்களோ எக்ஸ்பெக்டேஷன் ஏறும். ஃபேன்ஸ் மத்தியில் எப்போ வரும்ன்ற கேள்வி வரும். அது ஒரு ப்ரொமோஷனாக மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து போகுதுன்னு சொல்லுவேன் நான். பராசக்தி நான் திருப்பி சொல்கிறேன், என்டர்டெய்னராக பார்க்காதீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக பார்க்காதீங்க. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜனநாயகன் பராசக்தின்னு பார்க்க மாட்டீங்க. ஜனநாயகன் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம், தளபதிக்கு ஒரு ஃபேர்வெலாக பார்க்கலாம். பராசக்தி அப்படின்றது தமிழில் வந்து பேசுகிற ஒரு படமாக இருக்குது. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசுகிற ஒரு படமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ரெண்டு படத்துக்குமே வந்து சப்போர்ட் ஈக்குவலாக வந்திருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது.